மக்களே, வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் டே குக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது when you accidentally slept with your cousin. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? டேயாங்கும் ஜங்குக்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வளர்ந்தது எல்லாமே ஒன்றா தான் ஒரே வீட்டில் வளர்ந்தாங்க. டேயாங் வந்து ஜங்குக்கோட அண்ணா. அவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரதர்ஸ் அப்படின்னு வளர்கிறத விட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக வளர்ந்தாங்க. டேயாங்க்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்க அப்பா அம்மா சண்டை போடுறத மட்டும்தான் அவன் பார்த்து வளர்ந்தான். நிறைய வாட்டி டேயாங்கோட அப்பா அவனை போட்டு ரொம்ப அடிப்பார். அப்போல்லாம் அவங்க அம்மாவும் ஜங்குக்கும் தான் ரொம்ப ஆறுதலாக இருப்பாங்க அவனுக்கு. ஜங்குக்கு ஏதாவது ஒன்றுனா அங்கே டேயாங் தான் ஆளாக தட்டி கேட்க நிற்பான். அதே மாதிரி டேயாங்க்கு ஏதாவது ஒன்றுனா ஜங்குக்கு தான் அங்கே முன்னாடி போய் நிற்பான். எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அந்த இடத்துல ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளோ அன்போடையும் இருப்பாங்க. ஆனால் யார் கண்டுபிடிச்சோ இது ரொம்ப வருஷத்துக்கு நீடிக்கலை. பிகாஸ் அட் த கரண்ட் ஸ்டேஜில் ரெண்டு பேருமே எனிமீஸாக இருக்காங்க. அது எதுக்குன்னு போக போக பார்க்கலாம். ஸோ இப்போது டேயாங்கும் ஜங்குக்கும் ஒரு கேன்டீனில் தான் உட்காந்துட்ருக்காங்க. பட் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். டேயாங் அவங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்ருக்கான். அண்ட் ஜங்குக் அவனோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்ருக்கான். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே ஒரே செட் ஆஃப் குரூப்ஸ் தான். சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் பார்த்து வளர்கிறாங்க. பட் ஜங்குக் டேயாங் பிரிஞ்சதுலேருந்து இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கணுன்னே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவங்க சேர்ந்த பாடே தெரியலை. கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக இவங்க எல்லாருமே சேர்ந்து டேயாங்கையும் ஜங்குக்கையும் சேர்த்து வைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் எதுக்கு இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, எதுக்காக இவங்க பிரிஞ்சாங்கன்னே முதல்ல அவங்களுக்கு தெரியலை. ஸோ இவங்க சேர்த்து வைக்க போனாலுமே உனக்கு தெரியாது நான் எதுக்கு அவங்க கூட பேசாமல் இருக்கேன்னு. நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காம இருங்கன்னு ரெண்டு பேருமே ஆளுக்கு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல இருந்து. ஸோ இதுவே அந்த குரூப்புக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்மளோட ஃப்ரெண்டு இத்தனை வருஷமாக அந்த குரூப் நம்ம ஒன்றா சின்ன வயசுலேருந்து பழகிட்டு வரோம், இப்படி சண்டை போட்டு இவங்க ரெண்டு பேர் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட ஜெமின் ஜங்குக் கிட்டே சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். ஜங்குக் ப்ளீஸ் இப்படி அவன்கிட்ட பேசாமல் இருக்காத. உன் மனசில் ஏதாவது அவன் மேலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க போகுது. பேசி கிளியர் பண்ணால் இதெல்லாம் ஒரு மேட்ராகவே இருக்காது. ப்ளீஸ் போய் அவன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசிட்டு வா. இதனால தான் உன் மேலே கோவமாக இருக்கேன், இல்லைனா இதனால தான் நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லிடு. ப்ளீஸ் ஜங்குக், நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்க்க முடியல எங்களால் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். அங்கே இருக்க ஆரம்புக்கும் இது தான் கரெக்டுன்னு படுது. ஜிமின் நீ சொன்னது தான் கரெக்ட். ஜங்குக் நீ போய் அவங்ககிட்ட பேசு. எதுவாக இருந்தாலும் பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி இருக்கிறது உங்கள் ரெண்டு பேரை மட்டும் இல்லை, இந்த குரூப்பையே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ப்ளீஸ் ஜங்குக் அவன்கிட்ட போய் பேசு. ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம யூனிவர்சிட்டியே முடிக்க போகிறோம். இதுக்கும் மேலே நீங்கள் இப்படியே இருந்தால் அது நம்ம குரூப்கே நல்லதில்லை. ப்ளீஸ். அங்கே இருக்க ஜிமின் அண்ட் ஆரம் ரெண்டு பேருமே ஜங்குக் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. ஆனால் ஜிமின் ஆரம் ஹேயாங் எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிறது பேசி தீர்த்து வைக்கிற ப்ராப்ளம் இல்லை ஹேயாங். ஸோ ப்ளீஸ் இதை இதோடு நிறுத்திடுங்க. நீங்கள் 3 இயர்ஸ் தான் கஷ்டப்படுறீங்க எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணுன்ட்டு. பட் அது என்றைக்குமே நடக்காது அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். ஜிம்மினும் ஆரம் ஹேயாங்கும் ஒருத்தர் பார்த்துட்டு விடுங்க ஹேயாங் பார்த்துக்கலாம், இது என்றைக்கும் நடக்கிறதானே அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறான். சரி வா ஜிமின் நம்ம அந்த டேபிளில் போய் உட்காரலாம் அப்படின்ட்டு ஆரம் ஹேயாங்கும் ஜிம்மினும் ரெண்டு பேருமே உட்காந்துட்ருக்க டேபிளில் அவங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட செட் ஆகி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே உட்காந்துட்டு இருந்த ஜிமினை பார்த்து கேட்குறாங்க, என்ன ஜிமின் அவன் ஏதாவது சொன்னானா இப்போயாச்சு அப்படின்ட்டு. அவன் ப்ளீஸ் எங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் சேர்த்து வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஜின்ஹேயாங். டேயாங் நீயாவது யோசிச்சு பாருடா, ஏன் அவன் இப்படி பண்ணிட்டு போகிறான்ட்டு. அப்படி என்னத்தை பண்ணி வச்ச, ஏன் அவன் இப்படி கோவத்தை காட்டுறான் அவன் மேலே அப்படின்ட்டு ஜின் கேட்குறான். எனக்கு சத்தியமாக தெரியல ஹேயாங் நான் என்ன பண்ணனேன்ட்டு.
ஏன் என்னை இப்படி சித்திரவதை அவன் பண்ணுறானே தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவங்கெல்லாம் வேணும்ட்டே தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவன் சொல்கிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க. நான் அப்படி என்ன பண்ணனே எனக்கு தெரியலை. என் மேலே இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்கான். சின்ன வயசுலேருந்து எனக்கு அவன் மட்டும்தான் எல்லாமே. எனக்கு அப்பா அம்மா அவங்க எல்லாருக்கும் முன்னாடியுமே அவன் தான் ஹயாங். அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்து நான் அவனுக்கு என்ன பண்ணனே எனக்கு தெரியலை. அவனுக்கும் நானா ரொம்ப பிடிக்கும். நான் என்ன அந்த அளவுக்கு பண்ணேன் அவன் என்னை இவ்வளோ வெறுக்கிறான்னு தெரியல ஹயாங். அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. டேயாங் கண்ணிலேருந்து ஆல்மோஸ்ட் டியர்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவன் அதை ரொம்ப ஹோல்டப் பண்ணிகிட்ருக்கான். அவனால் அந்த ஃபீலிங்ஸை ஏற்றுக்கவே முடியல. ஜங்குக் ஏன் அவன் மேலே இப்படி கோவப்படுறான் அப்படிங்கிறத நினச்சி ஒவ்வொரு நாளும் அவன் ரொம்ப சாகுறான். ஜங்குக்கா அவன் மேலே கோவமாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் முதல்ல அவனால் நம்பவே முடியல. அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸால் டேயாங்கோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ டேயாங் எல்லோரும் காம் டவுன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண கிளம்புறாங்க. அப்படியே ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுது. யூனிவர்சிட்டி இன்னும் கொஞ்ச நாளாக முடிஞ்சிருங்கிறனால அங்கே இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டியாக பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பார்ட்டியோட ஆர்கனைசர் வந்து நம்ம லிசா. ஹாய் காய்ஸ், ஐம் லிசா. யூ ஆல் நோ ஆல்ரெடி. கொஞ்ச நாளில் நம்ம யூனிவர்சிட்டி முடிய போகிறனால நாளைக்கு ஆர் டே, ஆர் பார்ட்டி அண்ட் ஆர் நைட். ஸோ எல்லோரும் ஸ்லே பண்ணுங்க. அண்ட் யூ ஆல் நோ த தீம்ஸ், ரைட்? ஸோ தீம்ஸ் இம்பார்ட்டன்ட் காய்ஸ், பிகாஸ் இட்ஸ் அ நைட் பார்ட்டி. எப்பவும் போல் சும்மா ஹூடி அண்ட் பேண்ட்ஸை போட்டு காலேஜுக்கு வர மாதிரி வந்துடாதீங்க, ஓகே? அண்ட் இந்த பார்ட்டிஸில் ஆல்கஹால் அலவுடு. as you all know we are 18+. அண்ட் கொஞ்சம் நிறைய த்ரில்லான கேம்ஸும் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு லிசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போகிறா. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ட்டினோடனே ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஓன்ட்டு கத்துறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஈவினிங் போல் பார்ட்டிஸ்க்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. லிசா தான் அங்கே ஃப்ரெண்டில் நின்று எல்லோரையும் வெல்கம் பண்ணிகிட்ருக்கா. அந்த பார்ட்டியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டார்க் வைப்ஸாக இருக்குது. அண்ட் இப்போ தான் நம்மளோட பிடிஎஸ் மெம்பர்ஸோட என்ட்ரி. சும்மா ஸ்வேகாக வராங்க, ஒரு மாதிரி டார்க் வைப்ஸோட. அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரியே எல்லா கேர்ள்ஸோட கண்ணும் அந்த 7 மெம்பர்ஸ் மேலே தான் இருக்குது, அந்த குரூப் மேலே தான் இருக்குது. அந்த கார்ஜியஸ், மேன்லி, டெட்லி அந்த 7 மெம்பர்ஸ் மேலே தான் இருக்குது. கேர்ள்ஸோட கண்ணு மட்டுமா, எல்லா பாய்ஸோட கண்ணும் பிடிஎஸ் மேலே தான் இருக்குது. நம்ம பாய்ஸ் வந்தோடனே அந்த பார்ட்டியை ஒரு மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக வைப் ஆகுது. நம்ம பாய்ஸ் கொஞ்ச நேரத்தில் பார்ட்டியை நல்லா அடாப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு டேபிளில் போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஜங்குக் எப்பவும் போல் தனியாக போகணும்னு நினைக்கிறான். பட் ஜிமின் அவன் கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் இன்றைக்கி மட்டும், அவ்வளோதான், லாஸ்ட், நான் வேறு எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சுறான். ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அங்கேயே அப்படியே நின்றுட்டுருக்கான். ஒரு கட்டத்தில் எல்லா மெம்பர்ஸுமே ஜங்குக்கோட கையை பிடிச்சிடுறாங்க. அது என்னவோ அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாகிடுது. ஓகேன்னு சொல்லிவிட்டு அவனும் டேயாங் உட்காந்துருக்க அந்த டேபிள்லேயே உட்காந்துக்கிறான். என்னதான் ஜங்குக்கு ஸ்டார்டிங்கில் ஆக்வர்டாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவன் அடாப்ட் ஆகிக்கிறான். எல்லாருக்கூடையும் கேஷுவலாக பேசுகிறான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு டேயாங் ஜங்குக் முகத்தையே பார்க்குறான். அன்றைக்கி ஃபுல்லாக அவன் ஜங்குக்கு கொஞ்சம் கூட பார்க்கவே இல்லை. அவங்க கூட காரில் தான் வந்தான். பட் ஸ்டில் அவன் ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னே இருந்தான். ஆனால் எப்போ அவன் டேபிளில் வந்து உட்காந்தானோ அவன் கூட அவனோட டேபிளில் அப்படிங்கிறதே டேயாங்க்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் என்னவோ அவனுக்கு ஜங்குக்
அவன் பக்கத்தில் கொஞ்சம் கிட்ட வந்துட்ட மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அவன் அதுலேயே ரொம்ப ஹாப்பியாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிறான். அவன் ஜங்குக்கை பார்க்குற அந்த ஒரு ஒரு செகண்டும் ஒரு தவமாக ஃபீல் பண்ணுறான். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஜங்குக்கோட இந்த டார்க் தீம்டு ட்ரெஸ் அவன் அந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம் டேயாங். அவனும் ஜங்குக்கை பார்க்காம இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறான். பட் அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். இப்படியே பார்ட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய த்ரில்லான கேம்ஸ் போயிட்டே இருக்குது. ட்ரூத் ஆர் டேர் எல்லாமே அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த பார்ட்டியில் ஒரு 2 அன்னோன் மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வராங்க. அவங்கள இங்கே வர வச்சது இந்த பார்ட்டியில் இருக்க ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவங்க ஒரு ட்ரக் டீலர்ஸ் போல் இருக்குது. வந்து அங்கே இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸ்க்கு அடிமைப்படுத்தணுன்ட்டு அங்கே பிளேட்டில் கிளாஸ் ஃபுல்லாக ஆல்கஹால் ஊற்றி வச்சுருக்க அந்த இடத்துல போயிட்டு இவங்க அதில் ட்ரக்ஸ் கலந்துடுறாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் நம்ம பாய்ஸ் குரூப்புக்கும் போய் சேருது. அதில் ஜிமின் அதுக்கப்புறம் ஜங்குக் மட்டும்தான் எடுத்து குடிக்கிறாங்க. மற்றவங்க யாருக்கும் அந்த ட்ரிங்க்ஸ் போகலை. ஆனால் அப்போ அங்கே வந்துட்டே உன்னை சுகா கூப்பிட்றான் ஜிமின். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் என்னன்னு போய் கவனி அவனை அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சு வச்சுருந்த அந்த கிளாஸை டேயாங்கிட்ட கொடுக்குறான். ஜிமின் சும்மா ஒரு 2 சிப் தான் குடிச்சிருப்பான் போல இருக்குது. மிச்சம் இருக்க அந்த ஆல்கஹாலை டே ஃபுல்லாக குடிச்சிடுறான். குடித்த கொஞ்ச நேரத்துலேயே டேக்கு என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. அவனுக்கு தலையெல்லாம் ரொம்ப சுற்றுது. அவன் ரொம்ப கண்ட்ரோல்டாக வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரலான்ட்டு போகிறான். ஆனால் அங்கேருந்து அங்கே நடக்கும்போதே அவனுக்கு தலை சுற்றி என்னமோ செய்யுது. அவனுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறான். அவனாலேயே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிக்குது. இதை எப்படியாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்லேயே அவங்க ரூம்ஸ்லாம் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அவன் பார்க்குறான். பட் அதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு முனங்கல் சத்தம் அவனுக்கு கேட்குது. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கு அவனுக்கு. ஸோ யாருன்ட்டு கொஞ்சம் விலைக்கு பார்த்தா அது ஜங்குக். டேயாங்காவது பரவாயில்ல, ஜங்குக் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கான். அவனுக்கு யார் அவன் ஃப்ரெண்ட்ஸு அவனே யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப போதை பிடிச்சி போய் இருக்கான். அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிவப்பாக ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ரேஷஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவன் காது, மூக்கு, லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு. டேயாங் இதெல்லாம் பார்த்துட்டு கீழே விழுந்த கிடக்கிற ஜங்குக்கை மெதுவாக தூக்க போகிறான். டேயாங்காலேயே இங்கே ஒன்றுமே முடியலை. பட் ஸ்டில் இருந்தாலும் அவன் ஜங்குக்கை அவனால் முடிஞ்ச அளவுக்கு தாங்கி பிடிச்சி கொண்டு போகிறான். இப்படியோ டேயாங்கும் ஜங்குக்கோ அவங்க பெட்ரூம்ஸை கண்டுபிடிச்சி அவங்க அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஜங்குக் அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். டேயாங்கோட ஷர்ட்டை பிடிச்சி கிழிக்காத குறையா அவனை பிடிச்சி அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்கான். டேயாங்கும் ரொம்ப போதையில் இருக்கறனால அவனுக்கு இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எப்படி ஜங்குக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னு எதுவுமே தெரியலை. ஒரு கட்டத்தில் ஜங்குக்கை பிடிச்சி ஒரு அழுத்துறான் கிட்ட கொண்டு வந்து. என்ன பண்ணுற நீ, எனக்கு வலிக்குது, என் கையை விடுதேயா அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். விட்டுறேன், அதுக்கு முதல்ல நீ என் சட்டையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஒருத்தரோட மூச்சு காற்று இன்னொருத்தர் மேலே படுற அளவுக்கு. இப்போ மெதுவாக டேயாங் ஜங்குக்கோட கன்னத்தை பிடிச்சு சாஃப்டாக கேர் பண்ணுறான். உன்னை இவ்வளோ நெருக்கமாக பார்த்து இவ்வளோ நாள் ஆச்சு ஜங்குக். இப்போ நீ அழகாக ஒரு முயல் குட்டி மாதிரி என் 2 கையில் இருக்க. நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அதுவும் இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை நான் அப்படி பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம். நீ வானத்துலேருந்து குதிச்சு வந்த தேவதை மாதிரி இருக்கடா. நான் இப்போ இதை உன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியலை.
கேட்டால் அதுக்கு நீ பதில் சொல்வியான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கேட்குறேன். ஜங்குக், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் என்கிட்ட இந்த 3 வருஷம் நீ பேசவே இல்லை? ப்ளீஸ் சொல்ல. போதும், இந்த விளையாட்டெல்லாம் இதோட நிறுத்திக்கலாம். என்னால் இதுக்கும் மேலே உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது ஜங்குக். எனக்கு நம்ம 2 பேரும் பழைய மாதிரி இருக்கணும். ப்ளீஸ். டேயாங் இப்படி அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஜங்குக், ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுற டேயாங் அப்படின்ட்டு போதையிலே உளறான். டேயாங்க்கு ஃபஸ்ட்டு புரியலை. இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லுன்ட்டு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கேட்குறான். அப்போது ஜங்குக் சொல்கிறான், ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறடா, உனக்கு தெரியுதா அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். என்னது, நான் உன்னை லவ் பண்ணுறேனா? யார்கிட்ட உனக்கு இப்படி சொன்னா? நான் உன்னை லவ்லாம் பண்ணலை. இதுக்காகவா 3 வருஷம் பேசாமல் இருந்த? இது நீ கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறான். இல்லை, நீ என்ன நீ நீ என்ன லவ் பண்ணிடுவேன்னு பயந்த. நீ என்ன லவ் பண்ணிடுவேன்னு பயந்துட்டே இருந்த. ஒரு 3 years பேக் நீயும் நானும் அப்பாவோட சரக்கு எடுத்து அடிக்கலான்ட்டு பிளான் பண்ணோம். அப்போ நான் குடிக்கல, பயந்துட்டு. நீ குடிச்சிட்ட. அப்போ தான் என்கிட்ட நீ உன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்ன. உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லையே. நான் என்ன சொன்ன ஜங்குக்? ப்ளீஸ் சொல்லு. டேயாங் ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜங்குக் ரொம்ப போதையில் இருக்கறனால அவனால் ஒன்றுமே ஒழுங்காக கூட பேச முடியல. பட் இருந்தாலும் டேயாங் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை பேச வைக்கிறான். அப்போ கூட பாதி புரியலை, பாதி புரியுது. அவன் ஒழுங்காக பேசினாலும் இவன் போதையில் இருக்கனால இவனுக்கே அவன் என்ன பேசுகிறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் ஒரு வழியாக ஜங்குக் ஒழுங்காக பேச ஆரம்பிக்கிறான். நீ நீ ரொம்ப குடிச்சிருந்த டேயாங். உனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகி இருந்தது. அப்போ திடீர்னு நீ என் கையை பிடிச்சிட்டு, நீ என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் நான் எங்கே உன்னை லவ் பண்ணிடுவேனான்ட்டு பயமாக இருக்குன்ட்டு என்கிட்ட ரொம்ப அழுதுகிட்டு இருந்த. நீ அன்னைக்கு ரொம்ப அழுதுட்ட. அதனால தான் என்னால் தாங்க முடியலை. இந்த ஃபீலிங்ஸ் வளரக்கூடாதுன்ட்டு பிரிஞ்சிட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இதெல்லாம் கேட்குற டேயாங்க்கு ஒன்றுமே புரியலை. அவன் கேட்டதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் அவனோட ரியாக்ஷன் இருக்குது. டேயாங் அப்படி யோசிச்சுட்ருக்க நேரத்தில் மறுபடியும் ஜங்குக் அவனுடைய வேலையை காட்டுற மாதிரி டேயாங்கோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அதில் சடனாக டேயாங் கால் ஸ்லிப் ஆகி ஜங்குக் மேலேயே போய் விழுந்துடுறான். 2 பேரும் பெட்டு மேலேயே விழுந்துடுறாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அவங்க லிப்ஸும் ஆல்மோஸ்ட் டச் ஆகிற நிலமையில தான் இருக்குது. 2 பேருமே ஐ கான்டாக்ட் கொடுத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு ஃபீல், ஏதோ ஒரு எமோஷன் ஆர் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ட்ரக்ஸ் தான் எதுன்னு தெரியலை. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க லிப்ஸ் டச் ஆகுது. எஸ், அவங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மைல்டான, சாஃப்டான, ரிதமிக்கான, அவ்வளோ லவ் இருக்கிற ஒரு கிஸ். அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 2 பேருமே அங்கேயே இன்டிமேட் ஆகுறாங்க. அந்த ஒரு இன்டிமேட்டான நேரத்துலேயும் டேயாங் அவனை அவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறான். அதுவும் அவனும் போதையில் தான் இருக்கான். பட் ஸ்டில் ஹீ கேர்ஸ் ஃபார் ஜங்குக். ஸோ இப்படியே அவங்க நைட் ஃபுல்லாக ஒரு பேஷனேட்டான இன்டிமசியை கண்டினியூ பண்ண மார்னிங் ஆகுது. சன்ரைசஸ் மெதுவாக டேயாங் அண்ட் ஜங்குக் கண்ணு மேலேயே விழுது. டேயாங் தான் ஃபஸ்ட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் ஜங்குக் அவனோட நெஞ்சு மேலே
சமத்தா படுத்துட்ருக்கான். அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு டேயங்கோட முடியை லைட்டாக கோதி விடுறான். ஆனால் அப்போ தான் அவனுக்கு ரியாலிட்டியே ஹிட் ஆகுது. அவனுக்கு நைட் என்ன நடந்ததுன்னு சரியாக ஞாபகம் இல்லை. பட் அவன் நேக்கடாக இருக்கான். அண்ட் பக்கத்தில் ஜங்குக்கும் நேக்கடாக இருக்கான். இது அவனால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. அதே நேரத்தில் டேயங் எப்போ ஜங்குக்கோட முடியை கோதி விட்டுட்டு இருந்தானோ அப்போவே ஜங்குக்கும் லைட்டாக கண் முழிக்க ஆரம்பிச்சிட்டான். 2 பேருமே அட் அ டைமில் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி இருந்துக்கிறாங்க. 2 பேருக்கும் முகத்தில் ஒரு புரியாத பயம். ஏன்னா அவங்க 2 பேர் இருக்கிற பொசிஷன்ஸ் அப்படி. ஜங்குக்கு நைட்டு கொஞ்ச நேரத்துலேயே என்னென்னலாம் நடந்ததுன்னு எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஜங்குக்கால் அது கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க 2 பேருமே கசின்ஸ். டேயங்க்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வரக்கூடாதுன்னு தான் இந்த 3 இயர்ஸாக அவனே வறுத்துக்கிட்டு ஜங்குக் டேயங்கை விட்டு பிரிஞ்சு இருந்தான். அவன் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டானோ அதை விட ஒரு பெரிய விஷயமா இப்போ நடந்திருக்கு. டேயங், நம்மளுக்குள்ளே எதுவும் நடக்கலைல்ல, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். டேயங்க்கு ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. அவனுக்கு தெரியுது ஏதோ ஒன்று நடந்திருக்குன்ட்டு. ஈவன் ஜங்குக்குமே தெரியும் அவங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சுன்ட்டு. இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கனவாக இருக்கக்கூடாதான்ட்டு அவன் ரொம்ப வேண்டிக்கிறான். பார் ஜங்குக், நம்மளுக்குள்ளே எதுவும் நடக்கலை. நேற்று ஏதோ நம்ம ரொம்ப குடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். நீ போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. ஜங்குக்கும் சரின்ட்டு முதல்ல எழுந்திருக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் சுத்தமாக முடியல. கீழே விழுந்துடுறான். டேயங் அவன்கிட்ட போயிட்டு எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜங்குக் அவனை பக்கத்துலேயே விட மாட்டேங்கிறான். இதிலருந்தே டேயங்கோ ஜங்குக்கோ 100% கன்ஃபார்ம் ஆகிடுது. 2 பேருமே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனால் ஜங்குக்கோட அம்மா 2 பேரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. 2 பேருக்குமே தெரியும் வேண்டாமா அப்படின்னு சொன்னால் அம்மா விடவே மாட்டாங்க. எப்படியாவது சாப்பிட வச்சுருவாங்க. இல்லைன்னா எதுக்கு சாப்பிடல, ஏன் சாப்பிட வேண்டாம்னு கேட்பாங்க. ஆனால் 2 பேருக்குமே ஆர்கியூமெண்ட் பண்ணுற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை. ஸோ 2 பேரும் முறைச்சி பார்த்துட்டு சைலண்ட்டாக போய் சாப்பிட உட்காந்துடுறாங்க. ஜங்குக் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேருக்குமே. அப்போ தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜங்குக் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கிறத. ஜங்குக், என்னது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, என்னாச்சு? உன் கழுத்துலலாம் கூட பாரு எப்படி ரெட்டாக இருக்குன்ட்டு அப்படின்ட்டு ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. இப்போ தான் அவங்க டேயாங்கையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. டேயாங் கழுத்துலேயும் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. ஆக்சுவலி அதெல்லாம் லவ் பைட்ஸ். அதை தான் அவங்க அம்மாவுக்கு என்னன்னு புரியலை. டேயங்கும் ஜங்குக்கும் ஒருத்தர் முறைச்சி பார்த்துக்குறாங்க. டேயங், உன் நெக்லேயும் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. நேற்று 2 பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க? ஏன் இப்படி உங்கள் கழுத்தெல்லாம் ரெட்டாக இருக்குது? கொசு கடிச்சிருக்கா என்ன? ஸோ உங்கள் 2 பேரையும் உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க கூட முடியாதா? என்ன பிள்ளைங்களோ 2 பேரும் போங்க அப்படின்னு ஜங்குக் அம்மா சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடியுது. 2 பேரும் அவங்கவுங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு ஜங்குக் ரொம்ப அழுகுறான். அவனால் நேற்று நைட்டு நடந்த சம்பவத்தை மறக்கவே முடியலை. அவன் ரூமில் இருக்க அவனோட ஃபேமிலி ஃபோட்டோவை பார்க்குறான். ஐம் சாரிம்மா, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய அவமானம் வாங்கி கொடுக்க போகிறேம்மா. நான் இந்த மூஞ்சை நான் எங்கே கொண்டு போய் வைப்பேன்? இனி உங்களை எப்படிம்மா நான் பெருமைப்படுத்துவேன்? இந்த சொசைட்டி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னென்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. அதுவும் கசன் கூட போய் அப்படின்னு அவன் ரொம்ப அழுகுறான். இப்படியே நிறைய நாட்கள் போகுது. டேயாங் ரொம்ப ட்ரை பண்ணுறான் ஜங்குக்கிட்ட எப்படியாவது பேசிடணுன்ட்டு. ஆனால் ஜங்குக் எப்பவும் போல் எல்லா வாட்டியும் அவனை விட்டு விலைக்கு போயிடுறான். எக்ஸாம்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜங்குக்கும் டேயாங்கும் காலேஜுக்கு கிளம்புறாங்க.
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டேயாங்கும் ஜங்குக்கு வரதை பார்த்துட்டு ஓடி போய் எல்லாருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக், டேயாங், உங்கள் 2 பேருக்கு என்ன ஆச்சு? ஏன் 2 பேருமே ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணலை? நேரில் வந்தாலும் உங்கள் 2 பேரையும் பார்க்க முடியலையே, என்னாச்சு 2 பேருக்கும் அப்படின்னு ஜிமின் கேட்குறான். அதையே மற்றவங்களும் கேட்டு விசாரிக்கிறாங்க. டேயாங்கும் ஜங்குக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்போ தான் அங்கேருந்து அந்த விஷயத்தையே சொல்ல வராரு. நம்ம அட்டன் பண்ண பார்ட்டியில் நிறைய பேருக்கு கோல்ட் ட்ரிங்க்ஸில் ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துருக்காங்க. தெரியாமல் அதை ஜிம்மன் குடிச்சிட்டான். ஆனால் அதனால தான் நானும் யூங்கியும் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னு ஜிம்மின் யூங்கியோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வைக்கப்படுறான். டேயாங்கும் ஜங்குக்கும் அன்றைக்கு நைட் இவங்களுக்கு என்ன நடந்ததுன்ட்டு யோசித்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம டீமில் ஜிம்மின் மட்டும்தான் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கான். உங்கள் 2 பேரை பற்றி விசாரிக்கலாம் தான் நிறைய கால்ஸும் ஏன் நேரில் கூட வந்து கேட்க ட்ரை பண்ணோம், ஆனால் முடியலை. இன்றைக்கி நடந்ததெல்லாம் என்னன்னு இவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க. அன்றைக்கி டேயாங் ஜிம்மின் சும்மா ஒரு சிப் குடிச்சிட்டு கொடுத்த அந்த ட்ரிங்க்ஸை தான் இவன் ஃபுல்லாக குடித்தான். சும்மா ஒரு சிப் குடித்த ஜிம்மின்கே அப்படின்னா அவனுக்கு எப்படி இருந்திருக்கோன்ட்டு அதை நினச்சி பார்க்குறான். இன்னொரு சைட் ஜங்குக்கோ இப்போ தான் எல்லாமே புரிய வருது. அன்றைக்கி நைட் என்ன நடந்தது, இதனால் 2 பேருக்கும் அப்படி ஆச்சு அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே எக்ஸாம் எழுத கிளம்புறாங்க. எல்லோரும் நல்லபடியாக எழுதியும் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஜங்குக்கு தலை சுற்றுது. அவனால் எதையுமே ஒழுங்காக பார்க்க முடியல. உடம்பெல்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுது. கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக்கு அங்கே மயங்கி கீழே விழுந்துடுறான். பார்த்து டேயாங்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ஜங்குக் கிட்ட போயிட்டு அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் எழுந்திரிக்கவே இல்லை. தண்ணியை தெளித்து பார்க்குறாங்க. அப்போ தான் லைட்டாக கண்ணை திறக்கிறான். ஆனால் அவனால் ஒன்றுமே முடியலை. அகெயின் மயங்குறான். எல்லாரையும் விலக்கி விட்டு அவனை தூக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். கூடவே அவன் ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. அங்கே டாக்டர் ஒரு ரூமில் ஜங்குக்கை செக் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் வெளியில் வராரு. இந்த பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்ட்டு டாக்டர் கேட்குறாங்க. எல்லாருமே ஹஸ்பண்டா அப்படின்ட்டு திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. சரி, இவங்களோட பேரண்ட்ஸாவது இங்கே இருக்காங்களா அப்படின்ட்டு டாக்டர் கேட்குறாரு. அதுக்கும் திருன்ட்டு எல்லோரும் முழிச்சிட்ருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் சீக்கிரமாக வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாரு. அண்ட் பேஷண்ட் கொஞ்சம் மயக்கத்திலே தான் இருக்காங்க, அவங்க அப்படியே இருக்கட்டும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஜங்கு கூட அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஜங்கு கூட அம்மா அங்கே ரொம்ப பதட்டமாக வராங்க. என்னாச்சு ஜங்குக்கு, சொல்லு டேயாங், என்னாச்சு அப்படின்ட்டு டேயாங்கிட்ட கேட்குறாங்க. அங்கே டாக்டரும் வராரு. நீங்கள் தான் அந்த பேஷண்ட்டோட பேரண்ட்டா? ஆமாம் டாக்டர், நான் தான் அவனோட அம்மா. என்னாச்சு ஜங்குக்கு அப்படின்ட்டு கேட்கும்போது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஜங்குக்கும் டேயாங்கும் ஒன்று சேருவாங்களா? ஜங்குக் டேயாங்கை மன்னிப்பானா? அப்புறம் டேயாங்கே மயங்கி விழுந்தான்னு கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.